சண்டே மார்னிங் ஒரு 10 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. காலையில எழுந்ததுமே ஏர்லி மார்னிங்கே வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சிருந்தேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக. ஸோ இட்லி மாவெல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஸோ அத வந்து பாத்திரம் மாத்தி வைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நெய் மீன் எடுத்தது இருந்துச்சு. ஸோ அத குழம்பு வச்சு வறுவலுக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நர்சரி போயிட்டு வந்தேன். அங்க இன்னைக்கு ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதோட வந்து பிளான்ட் கேருக்காக உரம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. இன்னைக்கு வீடியோக்கான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்க கொடுக்குற லைக் ஒவ்வொன்னும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டரா இருக்கும். ஸோ எனக்கு லைக் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்பவே பெரிய முக்கியமான அதாவது இப்போ சொசைட்டிக்கு தேவையான ரொம்ப பெரிய ஒரு முக்கிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட குழந்தைகள் வளர்ப்பு. இப்பல்லாம் நடக்கிற தப்புகள்லாம் பார்த்தா ரொம்பவே பயமா இருக்குது. ஸோ குழந்தைகள வளர்க்குறதுலயே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அக்கறை எடுக்கிறதோட, அதோட கொஞ்சம் சமூக பொறுப்போடையும் நம்ம நடந்துக்கிறது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இப்போ பெரிய இந்த இஷ்யூக்கெல்லாம் பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த மொபைல் தான். ஸோ மொபைல வந்து குழந்தைங்க கிட்ட கையில குடுக்குறப்ப, நம்ம அவங்க என்ன அதில பார்க்குறாங்க, எந்த மாரி விஷயங்கள வந்து கேதர் பண்றாங்கங்கிற விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா நோட் பண்ணணும். நம்ம இப்ப இருக்க பிஸி லைஃப்ல என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க கையில செல்ல குடுத்துட்டோம்னா, அவங்க வந்து அத பார்த்துக்கிட்டு தான் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட வேலைகள வந்து பார்த்துட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாரி தாட் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ அத கண்டிப்பா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட நம்மளோட டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். வெளியிடங்களுக்கு நெறைய கூப்ட்டு போகலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து என்கேஜாவே வச்சுக்கணும். அப்பதான் நம்மகிட்ட நெறைய விஷயங்கள வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு டெய்லி விளையாடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கூட சேர்ந்து வந்து எதையாவது ஒரு பாலு, கேரம் இந்த மாரி ஏதாவது வந்து விளையாடணும். கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கிட்ட வந்து பேசணும். அட்லீஸ்ட் நம்ம வேலையே வந்து கிச்சன்ல வேலையோ, இல்ல வீட்ல வேற ஏதாவது வேலைகளோ பார்த்துக்கிட்டு இருந்தா கூட, அவங்களையும் கூட வந்து இன்வால்வ் பண்ண வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கிட்ட வந்து பேச்சு குடுத்துட்டே இருக்கலாம். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் என்ன? என்ன பேசுனீங்க இன்னைக்கு? அந்த மாதிரி நெறைய விஷயங்கள அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற நேரம் வந்து அவங்களுக்கு அதிகமாயிரும். இல்ல சில நேரங்கள்ல வந்து சைக்கிள் இருந்தா கூட சைக்கிள் எடுத்து வெளியில குடுத்து கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வான்னு சொல்லிடணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொபைல வந்து அவங்க கிட்ட குடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும். மொபைல்னால எவ்வளவோ பெரிய விஷயங்கள், எவ்வளவோ பெரிய தப்புக்கள்லாம் வந்து நடக்குது. எந்த அளவுக்கு மொபைல் வந்து நம்மளுக்கு நல்லதோ, அத விட கூடுதலா வந்து கெடுதல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ, இதில ஒரு பெரிய இன்சிடென்ட் என்ன அப்டின்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்னோட அப்பாவும், அம்மாவும் பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஒரு 12 இயர்ஸ் ஆர் 13 இயர்ஸ் இருக்கும். ஒரு 7தோ, 8தோ படிக்கிற பையன் வந்து அப்பா, அம்மா பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். அவனோட பேரண்ட் வந்து அவங்களோட அப்பா மட்டும் அவன் வந்து அவனோட கூட வந்திருந்தாங்க. அவன வந்து பின்னாடி அப்பா, அம்மா கூட எங்க அப்பா, அம்மா கூட உட்கார வச்சுட்டு, அவர் வந்து முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டாரு. இடம் இல்லாத காரணத்தினால. அந்த பையன் அப்ப என்ன பண்ணியிருக்கிறான், "அப்பா உன்னோட மொபைல் குடு" அப்படிங்கிற மாதிரி வாங்கி, என்னோட பேரண்ட்ஸ் வந்து அங்க உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரியவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பொது இடம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு வந்து தோணல. அவனோட அப்பா மொபைல வாங்கி எந்த விஷயத்த வந்து பார்க்கக்கூடாதோ, அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அந்த மொபைல்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வயசுல குழந்தைங்க எத கேட்கக்கூடாதோ, அந்த விஷயத்த அவன் வந்து கேட்டுட்ருக்கான். அந்த வீடியோ வந்து ஓட விட்டுட்டு, சப்போஸ் பஸ்ல வந்து ஹார்ன் அடிச்சா, அத வந்து நம்மளுக்கு அந்த வேர்ட் வந்து கரெக்ட்டா கேட்கல, அந்த சென்டென்ஸ் வந்து கேட்கலங்கிற மாதிரி, அத வந்து பின்னாடி வந்து ப தள்ளி தள்ளி விட்டு அந்த வீடியோ வந்து லிசன் பண்றான். ஸோ அந்த மாதிரி படங்கள வந்து பார்க்குறப்பயும், அந்த படத்துல பேசக்கூடிய வார்த்தைகள கேட்குறப்பயும், அவனோட மனசுல ஃபுல்லா வந்து வேற எண்ணங்கள் தான் தோணும். நம்மளே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த அதாவது பாய்சன குடுத்து குடின்னு சொல்ற மாதிரி ஆயிருச்சோ! அப்படிங்கிற மாதிரி தாட்லாம் எனக்கு நெறைய வந்துச்சு. நம்மளோட அப்பா, அம்மா வயசானவங்க இருந்தாலும், நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவனோட பேரண்ட்ட அப்பவே கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கணும். இது மூலியமா ஒரு பையன வந்து இந்த வயசுலயே வந்து கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படிங்கிற தாட்லாம் வந்துச்சு. அப்ப இருந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொன்னதுலேருந்து லேர்ன் பண்ணது, எந்த குழந்தையா இருந்தாலும் இந்த மாரி தப்பு வந்து சின்ன வயசுலயே வந்து பண்ற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம வந்து சமூக பொறுப்போட நம்மளுக்கும் அதில வந்து ஒரு பங்கு இருக்குங்கிற மாதிரி நெனச்சு, அவங்களோட பேரண்ட்ஸ்ட்ட அத சொல்லி திருத்திக்கலான்னு நான் நெனைக்கிறேன். குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் முழுக்க முழுக்க ஆசிரியர் தான் பொறுப்பு அப்படிங்கிற தாட்ட மாரி, சமூக பொறுப்பாவும் நம்ம பார்த்து, நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாம, தப்பு பண்ற எந்த குழந்தைங்களா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே அந்த தப்ப வந்து, நம்ம வந்து ஒரு சமூக பொறுப்போட வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்.
இந்த மாதிரி கண்டுக்கப்படாம, அதாவது பேரண்ட் வந்து முழு நம்பிக்கையோட கண்டுக்கலன்னு இல்ல, ஒரு குழந்தைங்க மேல இருக்க நம்பிக்கையோட அத வந்து பார்க்கறதில்ல. ஸோ கண்மூடித்தனமா நம்பிக்கை வந்து இப்ப இருக்க குழந்தைங்க மேல வைக்க வேணாம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மொபைல் வந்து எது தப்பு, எது சரிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்றதில்ல. நம்மளுக்கு டைம் பாஸ் ஆனா போதுங்கிற மாதிரி மொபைல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற வேற விஷயங்கள்ல அவங்களோட கவனத்த செலுத்துறாங்க. இது மூலியமா நெறைய தப்புகள் வந்து இந்த சமூகத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நெறைய விஷயங்கள நாளுக்கு நாள் பார்க்குறப்ப ரொம்ப பயமா இருக்குது. ரொம்பவே மனசும் கஷ்டமா இருக்குது. YouTubeலாம் வச்சிருந்தீங்கன்னா, YouTubeல பேரன்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க கூட நேரம் அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து என்ன வொர்க் இருந்தாலும், அதிகமா நம்ம வந்து ஸ்கூல்ல போய் அவங்களோட அதாவது டீச்சர்ஸ்க்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கங்க. அப்பதான் அவங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்கங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். பெண் குழந்தைங்களோ, ஆண் குழந்தைங்களோ தற்காப்பு கலைய வந்து கத்துக்க வைங்க. நெறைய சமூக பொறுப்பான விஷயங்கள், சேஃப் டச், அன்சேஃப் டச்ன்னு நெறைய விஷயங்கள வந்து சொல்லிக் குடுங்க. வீட்ல டைம் பாஸ் பண்ண போர் அடிக்குது அந்த மாரி ஏதாவது சொல்றாங்களா? ஏதாவது டிராயிங்க வந்து போட்டு விடுங்க YouTubeல கூட. வீடியோஸ பார்த்து அவங்க கூட நம்மளும் சேர்ந்து வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இது மாரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களோட வந்து மிங்கிள் ஆனாலே கொஞ்சம் கொஞ்சம் தப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நெறைய விஷயங்கள வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க வாயிலிருந்தும் நெறைய விஷயங்கள வந்து வாங்குங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு சமூக பொறுப்போடையும், அக்கறையோடையும் வளர்ப்போம். எந்த குழந்தைகளா இருந்தாலும், கொஞ்சம் தப்பு வந்து இந்த பொண்ணு பண்றா அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க வந்து பேரண்ட் இருந்தா கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து மறந்துறாதீங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துச்சு அந்த பையன் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஏஜ்டு பையன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வரும். ஐயோ! நம்மள ஏதாவது பண்ணிருவான், பின்னாடி ஏதாவது பார்த்தா அப்படிங்கிற மாதிரி பயம் வரும். மத்தபடி அன்னோன் பெர்சன் தானே, தெரியாத பையன் தானே, சின்ன பையன் தானே, அப்ப அந்த பையன் மாறுறதுல நம்மளோட பங்கும் கொஞ்சம் இருக்குதுன்னா, கொஞ்சம் சந்தோஷத்தோடயே அத வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாம, குழந்தைங்க எந்த விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட பாராட்ட எதிர்பார்க்கும். அதையும் நம்ம அப்பப்போ குடுத்தோம்னா, நெறைய நல்ல புது விஷயங்கள இன்ட்ரெஸ்ட்டாவும் கத்துக்குவாங்க.